வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி திதி. அதுவும் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமி திதி. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான மிளகு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரம் நாம ரகசியமா செய்ய வேண்டிய பரிகாரம். இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள முழு நம்பிக்கையோட நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அது எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, படிப்படியா நிச்சயமா குறையும். இத நீங்க கண்கூடா பாப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பல வருஷமா ஏதாவது ஒரு கஷ்டம் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கஷ்டங்களுக்கு தீர்வு தான் என்னங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கஷ்டத்தினால வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல, இப்படி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கூட கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை இந்த மிளகு பரிகாரம் கொடுக்கும். அது கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளா இருந்தாலும் சரி, பண கஷ்டமா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, திருமணம் நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, இப்படி எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, இந்த மிளகு பரிகாரத்தை நீங்க தாராளமா இன்னைக்கு செய்யலாம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த வளர்பிறை அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள், அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இந்த வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. பொதுவா இந்த அஷ்டமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான். அதுவும் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். பொதுவா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. நம்ம கிட்டையும் நம்மள சுத்தியும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியில தள்ளக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள். அந்த வகையில அமாவாசை நாள் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. நேர்மறை சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் நிறைஞ்சுதான் இந்த உலகம் இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் எப்பயுமே இந்த எதிர்மறை ஆற்றல் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நாம பல காரணங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அடுத்தவங்களோட கண் திருஷ்டி, பொறாமை பார்வை, ஏக்க பெருமூச்சு, இது எல்லாம் கூட நமக்கு கெட்ட சக்திகளா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம பில்லி, சூனியம், ஏவல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட கெட்ட சக்திகள் கூட நாம படுற கஷ்டத்துக்கு ஒரு காரணமா அமையுது. இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை நாம வெளியில தள்ளினாதான் இறை சக்தி, அதாவது நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கும். நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் உங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். நிறைய பேரு எனக்கு நீங்க சொல்ற பரிகாரம் பலன் கொடுக்கலன்னு சொல்றீங்க. அதுக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கூட ஒரு காரணமா அமையலாம். என்னதான் ஒருத்தவங்களுக்கு ஜாதகமே நல்லா இருந்தா கூட, நல்ல நேரமே இருந்தா கூட, அவங்க படுற கஷ்டத்துக்கு இந்த கெட்ட சக்திகளும் ஒரு காரணமா இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்லயும் இந்த மாதிரியான கெட்ட சக்திகளை கட்டாயமா நாம வெளியில தள்ளணும். அந்த வகையில நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியில தள்ளுறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரம் நீங்க ரகசியமா செய்யணும். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு சில பரிகாரங்களை நாம ரகசியமா செய்யும் போது மட்டும்தான் நமக்கு அதற்கான முழு பலனும் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இப்படி ஒரு பரிகாரம் இருக்குங்கிறத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் நீங்க சொல்லலாம். ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சதுனாலதான் உங்க ஃபேமிலியில நல்ல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு கிடையாது.
இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். நம்ம வீட்ல சமையலுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய சாதாரண மிளகையே இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல மிளகா பார்த்து எடுத்துக்கோங்க. 8ங்கிற எண்ணிக்கையில நமக்கு மிளகு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவைப்படாது. அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, 8 மிளகை உங்க வலது கையில வச்சுக்கிட்டு கைய இறுக்கமா மூடிக்கோங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல நிலைவாசல் கிட்ட வந்து நின்னுக்கோங்க. உங்க வீட்டுக்கு உள்பக்கம் பார்த்த மாதிரி நீங்க நின்னுக்கோங்க. உங்க நிலைவாசல் கதவுல கையில மிளக வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற சிஜில் சிம்பலை நீங்க வரைங்க. இந்த சிஜில் சிம்பல் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும். இந்த சிஜில் சிம்பல் நம்ம வீட்டுக்கு அற்புதமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியில தள்ளும். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழையாதபடி நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை இந்த சிஜில் சிம்பல் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து நான் உங்களுக்கு சிஜில் சிம்பலை பத்தி பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ரைட் ஹேண்ட்ல 8 மிளக வச்சு கைய இறுக்கமா நீங்க மூடிக்கோங்க. கைய மூடினதுக்கு அப்புறமா உங்க கதவோட மேல, அதாவது உங்க கதவுல உங்க கை படணுங்கிற அவசியம் கிடையாது. கதவுக்கும் உங்க கைக்கும் 1 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கைய மூடி வச்சுக்கிட்டே நீங்க காத்துல இந்த சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. பேனா இல்லையே, பென்சில் இல்லையே, எப்படி இந்த சிஜில் சிம்பலை வரைகிறது அப்படின்லாம் கேட்காதீங்க. மூடி இருக்கக்கூடிய உங்க கைய வச்சு காத்துல நீங்க சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இத உங்க வீட்டோட நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல, நிலைவாசல் கதவுக்கும் உங்க கைக்கும் 1 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து காத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த சிஜில் சிம்பல் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய மிளக நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. திரும்பியும் இந்த மிளகை எக்காரணத்தை கொண்டும் உங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். மிளகு வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த மிளகை நாம பயன்படுத்தலாம். கண் திருஷ்டி, கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்காகவும் இந்த மிளகை நாம பயன்படுத்தலாம். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில செலவே இல்லாத எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்தை செஞ்ச அடுத்த நொடியே உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.